ஹரே கிருஷ்ணா. ஆன்மீக வாழ்க்கை பாகம் 8, கைவிடப்பட்ட ஜாதி முறை. புஷ்ட கிருஷ்ணா கேட்கிறார். அடுத்த கேள்வி. பிரபுபாதா அவர்களே, இன்று ஜாதி முறையை ஒழிப்பதற்காக அனைத்து மட்டங்களிலும் ஒருமுகமான முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் பாதிப்பு உண்டா? ஸ்ரீல பிரபுபாதர் பதிலளிக்கிறார். எங்களால் விவரிக்கப்படும் வேதத்தின் அடிப்படையிலான மத அமைப்பு, அதாவது கிருஷ்ணரால் உருவாக்கப்பட்ட வர்ணாசிரம அமைப்பை பிறப்பினால் நிர்ணயிக்கப்படும் தற்கால ஜாதி முறையுடன் போட்டு குழப்பக்கூடாது. மேலும் சமூக பிரிவுகளை அளிப்பதென்பது இயலாத குணகர்ம விபாகச செயல்களாலும் குணங்களாலும் நிர்ணயிக்கப்படும் சமூகத்தின் 4 பிரிவுகளும் என்னால் உருவாக்கப்பட்டவை என்று கிருஷ்ணர் கூறுகிறார். இத்தகு சமூக பிரிவுகளை அளிப்பது என்பது அடிமுட்டாள்தனமாகும். ஆனால் இன்றைய ஜாதி பிரச்சனை பிராமணனாவதற்கும் பிராமணனின் மகனாக பிறக்க வேண்டும் என்ற தவறான நோக்கத்தினால் ஏற்பட்டதாகும். ஆனால் கிருஷ்ணர் இத்தகைய ஜாதி பிரிவுகளை குறிப்பிடவில்லை. அவர் குறிப்பிடும் பிரிவுகள் செயல்கள் மற்றும் குணங்களின் அடிப்படையில் அமைந்தவை, பிறப்பின் அடிப்படையில் அமைந்தவை அல்ல. எனவே இன்று இந்தியாவில் உள்ள ஜாதி பிரிவுகள் போலியானவையே. அவை உண்மையான சாதுர் வர்ணியம் சமூகத்தின் 4 பிரிவுகள் அல்ல. உண்மையான சாதுர் வர்ணியம் என்றால் குணகர்ம விபாகச சமுதாயத்தின் 4 பிரிவுகள் தொழில் மற்றும் குணத்தின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டவையே. உதாரணமாக பகவத்கீதையில் கிருஷ்ணர் பிராமணர்களின் குணாதிசயங்களை விளக்குகிறார். ஷமோதமஸ்தப சௌசம் சாந்திர் ஆர்ஜவம் ஏவச்சன் ஞானம் விஞ்ஞானம் அஸ்திக்யம், அதாவது அமைதி, தன்னடக்கம், எளிமை, தூய்மை, பொறுமை, நேர்மை, அறிவு, விவேகம், மதப்பற்று. எனவே பிராமணர்களாக விரும்புபவர்கள் இக்குண நலன்களை பெற பயிற்றுவிக்கப்பட வேண்டும். பிறப்பினால் உருவாக்கப்படும் ஜாதி முறை ஒழிக்கப்பட வேண்டும். அதே சமயத்தில் விருப்பமுடைய மக்கள் பிராமணர்களாகவும் சத்திரியர்களாகவும் மாறுவதற்கு பயிற்றுவிக்கக்கூடிய கல்வி மையங்கள் திறக்கப்பட வேண்டும். தொழிலுக்கும் குணங்களுக்கும் ஏற்ப மக்கள் இயற்கையாகவே வெவ்வேறு சமுதாய பிரிவுகளில் அடங்குகின்றனர். அதை தவிர்ப்பது இயலாததாகும். ஆகையால் உண்டாக்கப்பட்ட ஜாதி முறையை ஒழித்து கிருஷ்ணரால் பரிந்துரைக்கப்பட்ட சமுதாய பிரிவு நிலை நிறுவப்பட வேண்டும். எப்படி இருப்பினும் இயற்கையான வகை வகையான பிரிவுகளை உங்களால் தவிர்க்க முடியாது. இயற்கையான சமூக பிரிவுகள் இருக்கவே செய்யும். உதாரணத்திற்கு பிராமண குணநலனான நேர்மையை எடுத்துக்கொள்ளுங்கள். உலகின் எந்த பகுதிக்கு சென்றாலும் நேர்மையான ஒருவரையாவது காணலாம். தந்தை நேர்மையானவர் என்பதால் மகனும் நேர்மையானவரே என்று யாராவது கூறுவதுண்டா? அது அறிவீனமாகும். கிருஷ்ணர் இது போன்று எங்கும் கூறவில்லை. உதாரணமாக, ஒரு தந்தை இரண்யகசிபுவை போன்ற பெரிய அசுரனாக இருந்தாலும் அவரது மகன் பிரகலாதரை போன்று பகவானின் சிறந்த பக்தனாக இருக்கலாம். மகன் தந்தையை போன்றே இருக்க வேண்டும் என்பது சட்டம் இல்லை. எங்கள் நோக்கம் என்னவெனில், நீங்கள் எங்கு சென்றாலும் நேர்மையானது ஒரு முதல் தர மனிதரை காணலாம். அத்தகைய நபரை காணும் பொழுது அவரை சமுதாயத்தின் ஆன்மீக ஆசானாகவோ அல்லது ஆலோசகராகவோ பயிற்றுவித்த அவரை பிராமணராக ஏற்றுக்கொள்ளலாம். அதுவே இன்றைய தேவையாகும். அதை விட்டுவிட்டு நேர்மையானவரின் மகனும் நேர்மையானவனாக இருப்பான், எனவே அவனும் பிராமணனே என ஊகிப்பது எதற்கு? அது தவறான கருத்தாகும். உலகெங்கிலும் உள்ள நேர்மையான மனிதர்களை பிராமணர்களாக பயிற்றுவிக்கப்பட வேண்டும். அதையே நாங்கள் செய்து வருகிறோம். புலால் உண்ணாமை, சூதாடாமை, போதையை நாடாமை மற்றும் தவறான உடல் உறவு கொள்ளாமை எனும் நியமங்களை உங்களால் பின்பற்ற முடியும் என்றால் நீங்களும் பிராமணர் ஆகலாம். வாருங்கள், மேலும் பயிற்சி பெறுங்கள். ஒருவரது தந்தை புலால் உண்பவராக, சூதாடுபவராக, குடிகாரனாக இருக்கலாம். ஆனால் மகன் நேர்மையாகவும் பிராமணனாகவும் வாழ விரும்பினால் அவரை வரவேற்று ஏற்க வேண்டும். இவ்வாறு செய்தால் அனைத்தும் நலமாக அமையும். நீங்கள் விரும்பினாலும் நேர்மையான மனிதர்களை ஒழிக்க முடியாது. நேர்மையானவர்களை உலகின் எந்த பகுதியிலும் காணலாம். அவர்கள் முறையாக பயிற்றுவிக்கப்பட வேண்டும். அவ்வளவுதான். அதனால்தான் கிருஷ்ணர் சாதுர்வர்ணியமயர் சுஷ்டம் குணகர்ம விபாகச்ச என்கிறார். அவர்களது தொழிலுக்கும் குணங்களுக்கும் ஏற்ப மக்கள் பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் என பிரிக்கப்பட வேண்டும். ஆனால் இப்பிரிவுகளை ஒழிப்பது என்பது தவறான முயற்சியாகும். புஷ்ட கிருஷ்ணா கேட்கிறார். ஒருவரது மனோபாவத்திற்கும் குணத்திற்கும் ஏற்ப பாகுபடுத்தி அவரை ஒரு குறிப்பிட்ட தொழிலை செய்வதற்கு பயிற்றுவிப்பதே இயற்கையான முறை என்பது உங்கள் கருத்தா? ஸ்ரீல பிரபுபாதர் பதிலளிக்கிறார். ஆம், அந்த பிரிவினை தேவையானதே, இருக்க வேண்டியதே.
புஷ்ட கிருஷ்ணா கேட்கிறார், மனோபாவத்திற்கும் குணநலன்களுக்கும் ஏற்ப மக்களை பிரித்து பயிற்றுவிப்பதன் பயன் என்ன? ஸ்ரீல பிரபுபாதர் பதிலளிக்கிறார், இதனால் சமுதாயம் முழுவதும் இணக்கமாக திறம்பட செயல்படும். உடலில் தலை, கரங்கள், கால்கள், வயிறு என அனைத்து பகுதிகளும் சீராக இருக்க வேண்டும். தலை இல்லை எனில் உடலின் இதர பகுதிகளால் என்ன பயன்? அனைத்தும் சடலமே ஆகும். அதே போலவே சமூகத்தில் புலமை, உண்மை, நேர்மை என பிராமண குணங்களை கொண்ட பிரிவினர் இல்லை எனில் அந்த சமூகம் சீரழிந்துவிடும். மக்களின் குழப்பத்திற்கு இதுவே காரணம். இன்றைய நிலையில் ஒவ்வொருவரும் சூத்திரராகவே, அதாவது தொழிலாளர்களாகவே பயிற்றுவிக்கப்படுகின்றனர். மக்கள் தொழிற்சாலைகளில் உழைத்து பணம் சம்பாதிக்கிறார்கள். அவ்வாறு சம்பாதித்த பணத்தை குடி, கும்மாளம் என்று செலவிடுகின்றனர். எனவே பிரிவற்ற சமுதாயத்தை உருவாக்க முயலுவதில் விளைவு சமுதாயத்தை சீரழிக்கும் மனிதர்களே உருவாக்கப்படுவார்கள். எனவே பிரிவுகளற்ற சமுதாயத்தை உருவாக்க முடியாது. பிரிவுகளற்ற சமுதாயத்தில் அனைவரும் தாழ்ந்த பிரிவான சூத்திரர்களைப் போலவும் அவர்களை விட தாழ்ந்தவர்களாகவுமே இருப்பார்கள். சமூகம் குழப்பம் நிறைந்து விளங்கும். புஷ்ட கிருஷ்ணா மேலும் கேட்கிறார், வெவ்வேறு சமூக பிரிவுகளை சார்ந்தவர்களாக இருப்பினும் மக்கள் அனைவரும் சமமான அளவில் மதத்தின்பால் விருப்பம் கொள்ள முடியுமா? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், ஆம், எந்த ஒரு நாகரிகம் அடைந்த மனிதனும் ஏதோ ஒரு மதப்பற்று கொண்டுள்ளான் என்பதை நான் ஏற்கனவே விளக்கியுள்ளேன். மதத்தின் அடிப்படை கொள்கைகள் பகவான் திருவாய் மலர்ந்தருடைய கட்டளைகளே. வேதத்தின் அடிப்படையிலான சமூக அமைப்பு கடவுளால் அறிவுறுத்தப்பட்டது. இவ் அமைப்பு முறையை கடைபிடித்தால் சமூகம் குறைகள் அற்றதாக அமையும். இம்முறை இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், முகமதியர்கள் என அனைவருக்கும் ஆனதாகும். இது இன்று எங்கள் கிருஷ்ண உணர்வு இயக்கத்தில் நடைமுறையில் உணரப்படுகிறது. எங்கள் இயக்கத்தில் உள்ள பக்தர்கள் பல்வேறு மத பிரிவுகளை சார்ந்தவராயினும் அவர்கள் இவ்வேத முறையை கடைபிடிக்கின்றனர். எனவே இம்முறை நடைமுறைக்கு உகந்ததுவே. இதில் எவ்வித தொல்லையும் இல்லை. எனவே இந்துக்கள், முகமதியர்கள், கிறிஸ்துவர்கள் அனைவரும் கிருஷ்ணரின் மதத்தை கைக்கொண்டு கிருஷ்ண பக்தர்கள் ஆக வேண்டும். கிருஷ்டா எனும் கிரேக்க வார்த்தை கிருஷ்ணா எனும் சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து வந்ததாகும். உண்மையில் கிருஷ்ணா எனும் சொல்லுக்கு கிருஷ்டா என்ற மற்றொரு வார்த்தையும் உண்டு. கிறிஸ்துவஸ் என்றால் கிறிஸ்டியவ் அல்லது கிறிஸ்டியன் எனவும் கொள்ளலாம். இது அபிப்பிராய பேதத்திற்குரிய நோக்காக இருக்கலாம். ஆனால் அனைவரும் கிருஷ்ணரை வணங்கலாம். கிருஷ்ணரை வணங்கினால் அனைத்தும் நலமாய் அமையும். ஹரே கிருஷ்ணா, இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் நிரந்தர உண்மையும் அன்றாட வாழ்க்கையும் என்பதை பற்றி வாசிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.